இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டின் புது காலத்தின் 7ஆம் வாரம் புதன்கிழமையில் நாம் இருக்கின்றோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன், ஜெபிக்கின்றேன். இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4. இறை வார்த்தைகள் 11 19 முடிய. ஞானம் தன் மக்களை மேம்படுத்தும், தன்னை தேடுவோர்க்கு துணை நிற்கும். ஞானத்திற்கு அன்பர், வாழ்விற்கும் அன்பர். அதனை வைகரையிலேயே தேடுவோர் மகிழ்ச்சியால் நிரம்புவர். அதனை பற்றிக்கொள்வோர் மாட்சியை உரிமையாக்கிக் கொள்வர். அது செல்லும் இடமெல்லாம் ஆண்டவர் ஆசி வழங்குவார். அதற்கு பணி செய்வோர் தூய இறைவனுக்கே ஊழியம் புரிகின்றனர். ஞானத்துக்கு அன்பர், ஆண்டவருக்கும் அன்பர். ஞானத்துக்கு பணிவோர் மக்களினங்களுக்கு தீர்ப்பு வழங்குவர். அதற்கு செவி சாய்ப்போர் பாதுகாப்பாய் வாழ்வர். ஞானத்தை நம்புவோர் அதனை உரிமையாக்கிக் கொள்வர். அவர்களுடைய வழி மரபினரும் அதனை உரிமையாக்கிக் கொள்வர். முதலில் அவர்களை அது கோணல் வழியில் அழைத்து செல்லும். அவர்களுக்கு அச்ச நடுக்கத்தை வருவிக்கும். தனக்கு அவர்கள் மீது நம்பிக்கை ஏற்படும் வரை அவர்களை அது கண்டிக்கும். வதைக்கும் தன் நெறிமுறைகளால் அவர்களை சோதிக்கும். அது மீண்டும் அவர்களிடமே வந்து அவர்களை மகிழ்விக்கும். அவர்களுக்கு தன் இரகசியங்களை வெளிப்படுத்தும். அதை விட்டு அவர்கள் விலகி சென்றால் அவர்களை அது கைவிட்டுவிடும். அழிவுக்கு அவர்களை இட்டு செல்லும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் அதிகாரம் 119. பல்லவி. திருச்சட்டத்தை விரும்புவோர்க்கு மிகுதியான நல்வாழ்வு உண்டு. உமது திருச்சட்டத்தை விரும்புவோர்க்கு மிகுதியான நல்வாழ்வு உண்டு. அவர்களை நிலைகுலைய செய்வது எதுவும் இல்லை. உம் நியமங்களையும் ஒழுங்குமுறைகளையும் நான் கடைபிடிக்கிறேன். ஏனெனில் என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரிந்தவை. பல்லவி. திருச்சட்டத்தை விரும்புவோர்க்கு மிகுதியான நல்வாழ்வு உண்டு. உம் விதிமுறைகளை எனக்கு நீர் கற்பிப்பதால் என் இதழ்கள் நின்று திருப்புகழ் பொங்கி வரும். உம் வாக்கை குறித்து என் நா பாடுவதாக. ஏனெனில் உம் கட்டளைகள் எல்லாம் நீதியானவை. பல்லவி. திருச்சட்டத்தை விரும்புவோர்க்கு மிகுதியான நல்வாழ்வு உண்டு. ஆண்டவரே, உம்மிடமிருந்து வரும் மீட்பை நான் நாடுகின்றேன். உமது திருச்சட்டத்தில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். உயிர் பிழைத்து நான் உம்மை புகழ்வேனாக. உம் நீதி நெறிகள் எனக்கு துணை புரிவனவாக. பல்லவி. திருச்சட்டத்தை விரும்புவோர்க்கு மிகுதியான நல்வாழ்வு உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் கூறுகிறார், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. அல்லேலூயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மார்க் நற்செய்தி அதிகாரம் 9. இறை வார்த்தைகள் 38 40 முடிய. அக்காலத்தில் யோவான் இயேசுவிடம், போதகரே, ஒருவர் உமது பெயரால் பேய்கள் ஓட்டுவதைக் கண்டு நாங்கள் அவரை தடுக்க பார்த்தோம். ஏனெனில் அவர் நம்மை சாராதவர் என்றார். அதற்கு இயேசு கூறியது, தடுக்க வேண்டாம். ஏனெனில் என் பெயரால் வல்ல செயல் புரிபவர் அவ்வளவு எளிதாக என்னை குறித்து
இகழ்ந்து பேச மாட்டார். ஏனெனில் நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகல்வதாக. ஆமென். ஞானம் தன் மக்களை மேம்படுத்தும். இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு சிற்றூரில் பெரிய பணக்காரன் ஒருவன் இருந்தான். அவன் தன் பெரிய மாளிகையில் தன் மனைவி குழந்தைகளுடன் எந்த ஒரு குறைபாடின்றி சந்தோஷமாக வாழ்ந்து வந்தான். ஒரு நாள் அவன் மனம் மிகவும் நிம்மதி இழந்து இருந்தது. அதனால் அவன் ஞானத்தை தேடி புறப்பட்டான். அவ்வாறு அவன் புறப்படும்போது தான் வைத்திருந்த குதிரையில் பல ஊர்களுக்கு சென்று பல துறவிகள், ஞானிகள் மற்றும் குருக்களை சந்தித்து அவர்கள் கால்களில் தங்கத்தையும் வைரத்தையும் வைத்து தனக்கு ஞானம் தருமாறு வேண்டினான். இருப்பினும் அவர்களால் அவனுக்கு ஞானத்தை தர முடியவில்லை. அப்பொழுது அவனிடம் அந்த வழியாக வந்த வழிபோக்கர் ஒருவர், இந்த காட்டின் உட்பகுதியில் ஒரு குகையில் துறவி ஒருவர் வாழ்ந்து வருகிறார். அவரிடம் நீங்கள் சென்று உங்கள் பிரச்சனையை சொன்னால் அவர் கண்டிப்பாக தீர்த்து வைப்பார் என்று கூறினார். அவனும் அவரால் முடியும் என்று அவன் கூறியதை கேட்டு ஒரு மூட்டை நிறைய பணத்தை எடுத்துக்கொண்டு அந்த காட்டின் உள்பகுதியில் இருந்த துறவியை தேடி சென்றான். நீண்ட நாள் அலைச்சலுக்கு பிறகு அவன் அந்த துறவியின் குகையை கண்டுபிடித்து அவரை வணங்கி தன் பிரச்சனையை கூறினான். அப்பொழுது துறவி அவனிடம், நீ இங்கு எப்படி வந்தாய் என்று கேட்டார். அதற்கு அவன், குதிரையில் என்றான். பின் அவர், அப்படியென்றால் எதற்கு ஞானத்தை தேடுகிறாய்? முதலில் உன் குதிரையை தேடு என்று கூறினார். உடனே அவன் அவரிடம், என்ன குருவே, இப்படி முட்டாள்தனமாக பேசுகிறீர்கள்? என்னிடம்தான் குதிரை இருக்கிறதே, பின் எதற்கு நான் அதை தேட வேண்டும் என்று சொன்னான். அப்பொழுது குரு அவனிடம், எப்படி உன்னிடம் குதிரை இருக்கிறதோ அதே போல்தான் ஞானமும் உன்னிடமே இருக்கிறது. ஆகவே அதை வெளியே தேடி அலையாமல் உனக்குள்ளேயே தேடி தெரிந்து கொள் என்று கூறி குகைக்குள் சென்று தியானம் செய்ய ஆரம்பித்து விட்டார். இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஞானம் எங்கேயும் இல்லை, அது நமக்குள் தான் இருக்கிறது என்ற உண்மையை எடுத்து சொல்லும் இந்த நிகழ்வு நமது சிந்தனைக்குரியது. இன்றைய முதல் வாசகம் ஞானத்தினால் ஒருவர் அடையும் நன்மைகளை குறித்து பேசுகிறது. ஆகையால் நாம் அந்த ஞானத்தையும் அது கொடுக்கும் நன்மைகளையும் எப்படி பெற்றுக்கொள்வது என்று சிந்தித்து பார்த்து நிறைவு செய்வோம். சீராக்கின் நூலிலிருந்து எடுக்கப்பட்ட இன்றைய முதல் வாசகத்தில் ஞானத்தினால் ஒருவர் அடையும் பல்வேறு நன்மைகளை குறித்து படித்து அறிகின்றோம். அவ்வாறு ஒருவர் அடையும் முதலாவது நன்மை வாழ்வில் மேம்படுத்தல் என்பதாகும். ஆண்டவராகிய கடவுள் சாலமோன் அரசரிடம், உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கும்போது அவர், எனக்கு ஞானம் வேண்டும் என்பார். கடவுளும் அவருக்கு ஞானத்தை அபரிவிதமாய் ஞானத்தை வழங்குவதால் அவரால் மக்களுக்கு நல்ல முறையில் தீர்ப்பு வழங்க முடிந்தது. அவருடைய பேச்சை கேட்க பல இடங்களிலிருந்தும் மக்கள் வந்து போகும் நிலை ஏற்பட்டது. அந்த அளவுக்கு அவருடைய வாழ்வை அவர் பெற்றுக்கொண்ட ஞானம் உயர்த்தியது அல்லது மேம்படுத்தியது என்று சொன்னால் மிகையாகாது. நாமும் ஞானத்தை தேடி கண்டு கொண்டால் நம்முடைய வாழ்வும் மேம்படும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஞானத்தினால் ஒருவருக்கு கிடைக்கும் இரண்டாவது நன்மை, அது தருகின்ற துணைதான். யோவான் நற்செய்தியில் வருகின்ற ஒரு நிகழ்வு, படை வீரர்கள் இயேசுவை பிடித்து கொண்டு போக வரும்போது
இயேசு அவர்களிடம், யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்பார். அவர்களோ, நாசரேத்து இயேசுவை தேடுகிறோம் என்பார்கள். உடனே இயேசு அவர்களிடம், நான் தான் என்பார். அவர் நான் தான் என்று சொன்னதும் அவர்கள் பின்வாங்கி தரையில் விழுவார்கள் என்று தூய யோவான் நற்செய்தியில் 18ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் பார்க்கிறோம். இங்கு இயேசுவுக்கு அவரிடத்தில் இருந்த ஞானம் துணை இருந்தது என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்த இடத்தில் மட்டுமல்லாமல் இது போல பல இடங்களிலும் அவரை எதிர்த்து நின்றோர் அவரோடு வாதாட முடியாமல் தோற்று போனதற்கு மிக முக்கியமான காரணம் அவருக்கு இருந்த ஞானம்தான் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஞானம் மகிழ்ச்சியையும் மாட்சியையும் ஆசியையும் பாதுகாப்பையும் தருவதாக சீராக்கு கூறுகின்றார். ஆகவே இத்தகைய நன்மைகளை நமக்கு தருகின்ற ஞானத்தை உரித்தாக்கிக் கொள்ள முயற்சி செய்வோம். இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை சிந்தனையாக, ஆண்டவரிடம் அச்சம் கொள்ளுதலே ஞானத்தின் தொடக்கம் என்பார் சீராக். 1 அதிகாரம் 14வது வசனத்தில். ஆகையால் நாம் ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்ந்து அவர் தருகின்ற ஞானத்தையும் அதன் வழியாக அவர் வழங்குகின்ற எல்லா ஆசியையும் இறை அருளையும் நிறைவாய் பெறுவோம். அதன் வழியாக இறை அருளை நிறைவாக பெறுவோம். ஆமென்.